வணக்கம். இன்றைக்கும் நம்ம ஆடி மாத பிரசாத வரிசையில் நம்ம நைவேத்தியங்கள்லாம் தொடர்ச்சியாக பிரியா செஞ்சு காட்ட நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு வர்றோம். அதில் புதுமைகள் நிறைய பிரியா புகுத்துறதை பார்க்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி தேங்காய் சாதம் தான் இன்னையோட ரெசிபி. அதுலேயும் பிரியா தன்னுடைய ஓன் இன்னோவேட்டிவ்னஸை அதில் உள்ள புகுத்தி இன்னும் அதிக சுவையோடு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. வாங்க அவங்கள்ட்டேருந்து நம்ம இன்றைக்கி தேங்காய் சாதம் புதிய வகையில் கற்றுக்கலாம். ஓகே, தேங்காய் சாதம்னா பொதுவாக நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவோம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அப்படி போட்டு பண்ணுவோம். பட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல பண்ண போறோம் தேங்காய் சாதம். ஓகே, நம்ம சொல்றதோட பண்ணிடலாமா? பண்ணிடலாம். வா, முதல்ல அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். அரிசி சாதம் நீங்க நல்ல எப்படி உதுரு உதுரா ஆக்கிக்கணும், அரிசி அந்த மாதிரி சாதத்தை ஆக்கிக்கணும். அரிசி, மிளகு, ஜீரகம், தேங்காய், முந்திரி பருப்பு, கொத்தமல்லி, பட்டாணி, பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய், இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு தேவைப்பட போகுது. அப்புறம் கடுகு, தாளிச்சு கொட்டை கடுகு மட்டும்தான். இது அஞ்சரை பட்டி நாங்கள் காமிக்கிற கடுகு மட்டும்தான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். பட்டாணியை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு பட்டாணியை வேக வச்சுக்கிறோம். இது சீக்கிரம் வெந்துடும், எனக்கு பச்சை பட்டாணி தானே, ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வெந்துடும். அதே மாதிரி ரைஸும் வந்து நம்ம வேக வச்சிருக்கோம். அது 1:2 அந்த கண்டிஷன், இல்ல 2.5 வரைக்கும் வச்சிருக்கோம். அப்படி போட்டு ரைஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சமா நம்ம எப்பவுமே சொல்றது ஃபிளேவர், அந்த ஃபிளேவர் கொடுக்கறது கீ மட்டும்தான். நீங்க நினைக்கலாம் என்னடா அது கீ ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதெல்லாம் தாராளமா சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃபேட்டும் கிடையாது, கொலஸ்ட்ராலும் கிடையாது, நல்ல பியோர் கீ, எப்பவுமே நல்லது. நம்ம நல்ல கவுஸ் கீ தான் யூஸ் பண்றோம். ஸோ இந்த சாதத்தை நம்ம நல்லா இப்படி பண்ணிட்டு இந்த நெய் வந்து எல்லாத்துலயும் படுற மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சிடலாம். சரியா? சாதம் ஏற்கனவே வடிச்சிட்டோடய அந்த சூட்டோடய நம்ம குத்தினாதான் அது உருகிடும். அந்த நெய் நம்ம திக்கா குத்தினா கூட நெய் உருகி எல்லாத்தையும் இப்படி பண்ணிடுறோம். இது முடிஞ்சுதான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். ஒரு தேங்காய் நம்ம திருவி வச்சுட்டோம்னா ஒரு 5 minutes to 10 minutes பண்ணக்கூடிய சாதம் இது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்க வந்து பட்டாணி நல்லா வெந்திருக்கும். வெந்துருச்சு பட்டாணி. பட்டாணி வந்து உப்பு போட்டு வேக வைக்கணும். இது ஃப்ரோசன்லாம் யூஸ் பண்ணலாமா பிரியா? பண்ணலாம், பட் என்னன்னா ஃப்ரோசன்னா உங்களுக்கு அவ்வளோ அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்காது. ஸோ பரவாயில்ல, நம்ம ரொம்ப ஒன்றும் யூஸ் பண்ண போகிறது இதுக்கு என்ன, இந்த இவ்வளோ ரைஸ்க்கே நம்ம 1/4 கிலோ யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ உரிச்ச பட்டாணியா வாங்கிக்கிறது பெட்டர். ஃப்ரோசன் கிடைக்கிறது நல்லா தான் இருக்குங்கிறாங்க, ஹாட் வாட்டரில் போட்டு அது இது பண்ணுறா. இப்போ நான் பட்டாணி சீசனில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, பொதுவாக நிறைய பட்டாணி வாங்கிட்டு அது நல்லா தோலை உரிச்சு நல்ல வெயில காய வச்சுருவேன். வெயில காய வச்சுட்டு லேசா அதுல வந்து ஒரு உப்பு கொடுத்து உள்ள வச்சிடணும் ஃப்ரிட்ஜ்ல. அது ஒரு 3-4 மாசத்துக்கு கிடையாது. ஜிப்லாக்ல போட்டு வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்ணலாம். ஃப்ரோசனா தானே கடையில கிடைக்கிறது. உப்பு போடாம வந்தா என்ன ஆகும்னாக்கா கொஞ்சம் சீக்கிரம் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா வெயில காய வைக்கணும். இது பட்டாணி இப்போ நம்ம வெந்துட்டு நல்லா கொஞ்சமா தண்ணி விட்டு தான் வேக வச்சிருக்கோம். ஸோ இதை வடிச்சிடலாம் அந்த பட்டாணி நம்ம. ஓகே, நம்ம ஏற்கனவே பட்டாணி வேக வச்சிட்டோம். இப்போ அடுப்பை மூட்டிட்டு நீங்கள் என்ன கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை வந்து சன்ட்ராப் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன சாப்பாடு எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ, அது நல்லெண்ணெய் மட்டும் வேண்டாம். அதுக்கு இவ்வளோ எண்ணெய் போதும். அதுக்கு போட்டுட்டு கடுகு நல்லா வெடிக்கிறது பார்க்குறீங்க. கடுகு வெடிக்கச்சு இல்லை முந்திரி பருப்பு சேர்க்குறோம். பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா, இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. பச்சை மிளகாலாம் இது முந்திரி பருப்புலாம் கூட ஆப்ஷனல் தான். என்னடா அது எல்லா ரைஸ்லயும் முந்திரி பருப்பு போட்டாங்க, அது டேஸ்ட் அதுவும் இல்லை. இதுல வந்து இந்த தேங்காய் நல்லா வந்து ஒரு பெரிய தேங்காய் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த ரைஸ் கிட்டத்தட்ட நாங்கள் 1.5 அழாக்கு ரைஸ் வச்சுருக்கோம், 1.25 அழகிட்ட. இதில் தேங்காய் போட்டு நல்லா பிரட்டிக்கணும். இந்த பச்சை மிளகாக்கும் நல்லா அந்த எண்ணெயில வந்து வறுத்தணும். இந்த முந்திரி பருப்போட வேர்க்கடலை சேர்க்கலாமா வேண்டாமாமா? வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். ஓகே, நம்ம டிபிக்கல் தேங்காய் சாதத்துக்கு தான் அதெல்லாம் இல்லையா? பாருங்க நல்லா வதக்கிக்கிறோம் இல்லையா? இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே பட்டாணிக்கு உப்பு போட்டிருக்கோம். இந்த இதுக்கு உப்பு போட்டுட்டு இது ஒரு பரட்டு ஃபர்ஸ்ட் பரட்டிக்கலாம். சரி, நம்ம வந்து மிளகு ஜீரகம்லாம் காமிச்சாலே எங்க அது தாளிக்கல அப்படின்னு யோசிப்பீங்க. மிளகு ஜீரகம் வந்து பவுடர் பண்ணியிருக்கோம். நல்ல கோர்ஸாக பவுடர் பண்ணிவிட்டு
அந்த மிளகு ஜீரகத்தையும் இதுல இதுதான் ஆக்சுவலா பாக்கி நம்ம நார்மல் தேங்காய் சாதம் இதை போட மாட்டோம் கரெக்டா. பட் இது வந்து ஒரு ஃபிளேவர் கொடுக்கும் அந்த தேங்காய் சாதத்துக்கு. அதனால இதையும் போட்டுட்டு ஏற்கனவே பச்சை மிளகாய் காரம் இருக்கு, அதனால பெப்பர் பெட் காரம் நல்லது, அதனால போட்டுக்கிறோம். இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னா அடுப்பை சிம் பண்ணிட்டு அந்த பட்டாணி வேக வச்சிருந்தோம் இல்லையா, ஆமா, அந்த பட்டாணிய இதுல போட்டுடணும். அந்த பட்டாணியை எல்லாத்து மேலேயும் படணும். அவ்வளவுதான். உங்களுக்கு பட்டாணி பிடிக்கணும் இன்னும் கூட கூட போட்டுக்கலாம். பட்டாணியை சீசன் நல்ல சீசன்ல பட்டாணி விலை கம்மியா தான் இருக்கும் இல்லையா, இப்போ போட்டுக்கலாம். இது தேங்காய் சாதம் பொதுவா உங்களுக்கு வெள்ளையா இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெப்பர் போடுறதுனா கொஞ்சம் லேசா கலர் மாறுது ரைஸ்ல. ஓ இதை எடுத்து அப்படியே அந்த தட்டில் ரைஸ் நம்ம ஆற வச்சிருக்கோம் இல்லையா அதில் போட்டுக்கலாம். மிக்சிங் பண்ணச்சே இப்படி 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாதான் அந்த ரைஸ் அந்த நம்ம போடுற பொருள் எல்லா இடத்துலையும் படும், நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி நம்ம நல்லா ரைஸை கலரி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பெல்லாம் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, நல்ல ஒரு அப்பிடைசராகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கபகபன் பசி எடுக்கிற மாதிரி இல்லை? எக்ஸாக்ட்லி, சூப்பர். சரி, இப்போ நல்லா நம்ம சொன்ன மாதிரி 2 கரண்டி வச்சு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது நம்ம எடுத்து போட்டதுனால ஒரு கரண்டியில் புஷ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவனாக வரும். வேறு எதுவும் இல்லை. இங்கே ஒரு இடத்துல கூட இந்த ரைஸே தெரியாது பாருங்க நம்ம பண்ணோம்னாக்க. மேலாக கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கொத்தமல்லியை மேலாக அப்படி நல்லா ஸ்டைலில் சொல்லணும்னா மேலாக அலங்கரிக்கணும். இப்போ நம்ம வந்து we are not professionals, அதனால் மேலாக போட்டு அதிகம் ஒரு கலர் கலரிடணும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான தேங்காய் சாதம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நந்தினி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சுவையான தேங்காய் சாதம் ரெடி. இது நந்தினிக்கு மட்டும் இல்லை உங்க எல்லாருக்கும் கூட. ஸோ இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்கும்போதே அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேங்காய் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருந்தால் கூட நம்ம டிப்பிக்கல் ஸ்டைலில் பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்து ஒரு மாற்றம் வர்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. நானும் ஒரு தடவை அதாவது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப அப்பிடைசிங்காக இருந்த மாதிரி இருந்தது. டக்குன்னு சாப்பிடணும் போல். மிளகு ஜீரகம் உடம்புக்கு நல்லது, தேங்காயும் உடம்புக்கு நல்லது, முந்திரி நல்லது, எல்லாமே நல்லதுன்னே இருக்குது. ஸோ அடுத்து இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்போ தான் நான் சமைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே தான் நம்ம ஃபீட்பேக் சொல்லும்போது தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர், செம்மையாக இருக்குது. அதுதான் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிஸ் அப்படிப்பட்ட டயத்தில் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபியாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி பச்சை பட்டாணியை நீங்கள் முன்னாடியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டான் இது எப்போ வேணாலும் ஒரு அதிரடி ரெசிபியாக இருக்குது. கண்டிப்பாக மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது இல்லையா? நமக்கு ரெடியாக இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது பிரியா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து பிரியா கிட்டேருந்து இன்னும் பியூட்டிஃபுல்லான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இன்னோவேட்டிவாக ஏதாவது கொண்டு வருவாங்கன்னு நானும் அவளோட காத்துட்ருக்கேன். ஸோ அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, வணக்கம்.